Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் வீடியோ டிப்ஸ். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வீட்டில் வந்து எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, ஹேர் அயனர் வச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக பிகினர்ஸ் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க ஈஸியா நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலை போய் தேடலாம் தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்றது முற்றிலும் இலவசம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து இதான் நார்மல் ஹேர், ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமல் எனக்கு வந்து லைட்டாக பேபி ஹேர். ஸோ இதுதான் என்னோட ஹேர், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம டேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் லிவான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸ் ஸ்மூத் இன்டென்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்மூத்னிங் சீரம் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக வந்து ஹேர் எண்ட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹேர் ஹீட் கொடுக்கும்போது வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ஹெண்ட்ஸில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. எப்பவுமே ஹேர் சீரம் தெரியும் இல்லையா, நம்ம ரூட்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஹேரில் தான். சும்மா வெறும் கையை தான் வந்து நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஹேரில் இருக்க டேங்கிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கோம்பு எடுத்துக்கோங்க. எப்பவுமே சின்ன சீப்பில் ஹேர் வந்து நம்ம சிக்க எடுத்தோம்னா வந்து அதிகமாக வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ எப்பவுமே இந்த மாதிரி பெரிய பல் சீப்பை யூஸ் பண்ணுங்க. இயரிங்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ நான் இதை கழட்டி வச்சுட்றேன். எப்பவுமே வந்து நம்ம ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா வந்து நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணுவோம் அந்த ஹீட்டு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே ஆர் சம்திங் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் நிறைய பேர்கிட்ட வந்து ஹீட் ப்ரொடெக்டர்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நார்மலாக ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் ஹீட் ப்ரொடெக்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாடி கியூபட்லேருந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா 99% வந்து பியோர் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா பேரபின் மினரல் ஆயில்லாம் இல்லை. ஸோ நம்ம தாராளமாக எல்லா ஸ்கின் டைப்புக்கும் எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் என்ன ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹேரை வந்து 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சும்மா ஒன்றும் பாதியமாலாம் தடவக்கூடாது. ஏன்னா ஹீட் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக போடும். அதனால ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். இங்கேயும் மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் அப்படின்றதுனால ரூட்டில் அப்ளை பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஹெண்ட்ஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் ஹெண்ட்ஸ் வரும் ஹீட் படும்போது. அடுத்ததான் நம்ம வந்து இதை ஹேரை வந்து நம்ம செக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இது ஸ்ட்ரெயினிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த காது வரைக்கும் ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து நம்ம இந்த சைடும் வந்து காது வரைக்கும் எடுத்துப்போம். ஸோ இந்த 2 சைட் பின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த காது இருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்படி எடுத்துக்கோங்க ஹேரு.
டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு செக்ஷன் வந்து சும்மா அப்படியே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால இப்படி கிளிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைட் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். இதை வந்து 2 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறத எப்பவுமே பண்ணிக்கலாம். இதை வந்து பின்னாடி சும்மா அப்படி விட்டுருங்க. இப்போ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் வந்து பிகினர்ஸ் வந்து இது வந்து கம்மி ரேட் தான். இந்த ஸ்ட்ரெயிட்னர் பேர் பார்த்தீங்கன்னா கிமி, ஐ டோன்ட் நோ டு ப்ரொனவுன்ஸ். இந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வேற ஒன்று வாங்குறதுனால அது வச்சு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கம்மி ரேட் தான், ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இது இல்லைனா வந்து நோவா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பிகினர்ஸ் ஸ்டார்டிங் நீங்கள் அவ்வளோவா அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற சென்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த ஐகானிக் ப்ரொஃபஷனல் ப்ரோ டைட்டானியம் ஷைன் இந்த ஸ்ட்ரெயிட்னர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். நிறைய பேர் இதோட ரிவ்யூ தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுலேருந்து தான் நான் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட வந்துச்சு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6700 சம்திங் வரும். பட் இது வந்து அமேசானில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால நான் 4700 கிட்ட வந்து வாங்கினேன். ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட்னர். பாக்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க, ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் கீழே கனெக்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஆன் பண்ணுற பட்டனை அதோ இங்கே இருக்கிறது ஆன் பண்ணியாச்சு. பண்ணோன்னே இங்கே வந்து டெம்பரேச்சர் செல்சியஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இந்த பட்டனை. இது வந்து ஆன் பண்ணுற பட்டனை. ஸோ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வந்து 230 டிகிரியில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோம் தேவைப்படுது. இல்லைனா நீங்கள் நார்மல் கோம் எது வச்சுக்கிறீங்களோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக டேங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட்டினதில் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா, லெஃப்ட் ஹேண்டில் வந்து சீப்பை இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த ஹேரில் இருக்க மாதிரி. இப்போது இந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சு பார்த்து ஸ்டார்டிங் இருக்கவங்கள கொஞ்சம் சுட்டுக்கு போகிறீங்க, பார்த்து போகிறீங்க பண்ணுங்கள். லைட்டாக புகைலாம் வரும், பயப்படாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கனால ஹேர் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால வரும். ஸோ இது அப்படியே சீப் வச்சு கையில் தொட்டிங்கன்னா செம்மையாக சூடாக இருக்கும் ஹேரு. ஸோ தொட முடியாது. அதனால இப்படி வச்சு அதுக்கு தான் நம்ம சீப்பு யூஸ் பண்ணுறோம். இப்படி ஒரு 2 வாட்டி இழுத்துட்டு அப்படியே பொறுமையா அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு, பார்த்தா தெரியுதா? ஸோ இந்த ஹேர்க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெயிட்னரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷைன் நல்லாவே வரும் ஹேரில் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது. அதுக்கு தான் வந்து இது டைட்டானியம் ஷைனுன்னு சொல்கிறது. நல்லாவே ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஷைன் வந்து ஹேரில் இருக்கும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இழுத்து விட்டுட்டு அப்படியே போடுங்க கீழே. அப்படி சொன்ன மாதிரி புகழாக வரும், பயந்துடாதீங்க. ஹேரில் ஒரு நல்ல ஷைனிங் தெரியுதா? இந்த ஸ்ட்ரெயிட்னரை பொறுத்த வரைக்கும் அதுதான், நல்லாவே ஒரு ஷைனிங் இருக்கும் ஹேரில். பர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ பண்ணியாச்சு. இது கீழே விட்டோம் இல்லையா, அதை இன்னும் ஒரு வாட்டி 2த்தையும் சேர்த்து 2 செக்ஷனையும் சேர்த்து ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹேர் விட்டுருந்தோன்னா அதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அதுக்கு தான் வந்து 2த்தையும் சேர்த்து பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரெயிட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, இதுதான் இந்த ஹேருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸ்ட்ரெயிட் எவ்வளோ ஷைனிங்காக இருக்க ஹேரு. ஓகே, ஸோ நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஹேரும் வந்து பண்ணிடலாம்.
அது ஒன்றும் இல்லை, எங்கள் பாப்பா தான் வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா சைடில். இப்போ வந்து பேக்கில் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறத எடுத்துட்டு இது வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான், ஸ்ட்ரைட்னிங் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனி ஸ்பெஷல் அக்கேஷன் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், அழகாக பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது டெய்லிலாம் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணக்கூடாது, அடிக்கடிலாம் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஏதாச்சும் போகிறது ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹேர் நல்லாயிருக்கும். பட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் நல்லா தான் இருக்கும், பட் ஹேர் டேமேஜ் ஆகும் ஓவராக, அதுதான் விஷயம். அதுவும் சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடெக்டர் இல்லாமலாம் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே வந்து எப்படி அயனர் வச்சு அழகாக ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஸ்லோவாக பண்ணி காமிச்சேன். இல்லைனா வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன்லாம் போனால் செமையாக தூள் கலப்பலாம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரைடல் மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் என்னோடது. நீங்கள் வந்து மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிங்க் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பிரைடல் டீடைல்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி நிறைய பிரைட்ஸ் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து உங்கள் மேக்கப்பை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye. Take care.